அதே போன்று செங்கோலையில் சிறுமிகள் 3 விமான தாக்குதலில் காயமடைந்து வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் பிரதேனி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதன் பின்னர் திரும்பி வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்த போது 3 பேரும் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய உடல்கள் சடலங்கள் உரியவரிடம் ஒப்படைக்க முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. ஏனெனில் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சிறுமிகள். ஆனால் படைத்தரப்பு அவர்களுக்கு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. ஸ்வீடன் ராகுல் வலம்பர்க் இன்ஸ்டிடியூட்டில் லூன் யூனிவர்சிட்டியில் நான் மனிதாபிமான சட்டம் படித்தேன். எவராக இருந்தாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் உடல்கள், மரணித்த உடல்கள் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறி சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடன் அவர்களது உடல்களை கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று ஒப்படைக்குமாறு கோரினேன். ஆனால் ஓமந்தை பேரியர் உடனடியாக பூட்டப்பட்டது. படைத்தரப்பா நீதிமன்றமா என்ற கேள்வி எழுந்தது. எது பெரிது? நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இறந்து போன சிறுமிகளின் சடலம் கிளிநொச்சிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. படைத்தரப்பு பேரியர் க்ளோஸ் பண்ணப்பட்டு எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டது. இக்கட்டான சூழ்நிலை. சுதந்திரமான நீதித்துறை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. படைத்தரப்பின் உயர் அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். உடனடியாக பேரியர் திறக்க வேண்டும். திறக்க தவறில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் தாக்கல் செய்வேன் என்றேன். உடனடியாக பேரியர் திறந்தது. அந்த சிறுமிகளின் சடலங்கள் வவுனியா மத்திய மகா வித்தியாலயத்தில் மாபெரும் மரணச் சடங்காக அங்கே நடைபெற்றது.